சார் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு படிக்கவே ஸ்டார்ட் பண்ணவே முடியல, அப்புறம் பார்த்துக்கலான்னு தோணுது, ஒரே டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்வாங்க. சரி, நான் இப்போது ஒன் மோர் திங் என்னென்னா, நம்ம பசங்க நம்மக்கிட்ட அடிக்கடி என்கிட்ட ஒரு டீச்சராக கேட்பாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கும் அதெல்லாம் வந்திருக்கும். சரி, நீங்கள் எப்படி அதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்க? ஃபோன்லாம் பார்க்கணுன்னு தான் சார் தோணும். அது வந்து அப்பப்போ அப்படியே லைட்டாக டச் பண்ணிட்டு திருப்பி வரும்போது கரெக்டாக வந்துடணும் படிக்க. நம்ம கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா? ரொம்ப விளையாடான ஆன்சர் ஆக்சுவலாக அது. விளையாடலாம் போனோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க, வீக்லி ஒன்ஸ் சண்டே. மீதி டைம்லலாம் ஃபுல்லாக வீட்டில் தான் படிச்சுட்டு. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நமக்கு படிக்கிறதுக்கு தாராளமாகவே டைம் இருக்குது, சரியாக மேனேஜ் யூட்டிலைஸ் பண்ணணும். ரொம்ப கரெக்ட். ஓகே, இப்போ அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுப்பேன், சரியா? ஸோ மேம் சொல்லுங்க, நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க மேம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதை விட உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வீட்டுக்கு வந்தது. நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ராகேஷ் வந்து அவர் கஷ்டப்பட்டு படிக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் பெருந்தன்மையாக மிஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய எஃபர்ட்டாக தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இவர் எப்படி படிப்பார்? ரொம்ப படிப்பில் சீரியஸாக இருக்க ஒரு ஆளா, இல்லை அவர் சொல்கிற மாதிரியே கொஞ்சம் கேஷுவலாக இருப்பார்? கேஷுவல்னு சொல்லக்கூடாது, ஆனால் இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமைனா நான் விளையாடவும் போவேன், ஆனால் படிச்சிருவேன் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படிதான் இருப்பார். விளையாட்டும் விளையாடுவார், படிக்கவும் படிப்பார். ஆனால் கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்லணும், ராகேஷ் படிக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சொன்னதான் அந்த சீரியஸ்னஸ் தெரியும். நம்ம 12th பப்ளிக் எக்ஸாம் ஆச்சே, படிக்கணும் அப்படின்ற அந்த இது வரும். இல்லைன்னா மற்றபடி ஃபோன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, விளையாடுறது அது போல இருக்கும். நம்ம சேனல்ல ஏதாவது புதுசா ப்ராப்ளம்ஸு, இந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னான், மேக்ஸ் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொன்னா, நான் தான் பார்த்துட்டு நம்ம சேனல் சொல்லி லைவ்லாம் வராங்க, கோட்டலி ஆவலையிலாம் பார்த்தான் சார். நான் சொல்றேன், இப்போ உனக்கு புரியல அப்படின்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறது புரியலன்னா கேட்டு படி. அப்படி உனக்கு புரியலன்னா ஃபோனில் பாரு, இல்லை டிவிலேயே ஒய்ஃபை இருக்குது சார், டிவியில் தான் பார்ப்பாங்க. அப்போது நைட்லலாம் உட்காந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு உங்கள் சேனல் உங்கள் பேர் சொல்லுவார். ஷவனி மேம் வந்தால் ஷவனி மேம், கம்ப்யூட்டர் மிஸ்ஸு மேடம், அவங்க எல்லாருமே